இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மீண்டும் வந்து இந்த இடத்துல அவர் திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு 6ஆம் மாதத்துக்கு பின்னால் வந்து கடகராசிக்கு போகக்கூடிய குருவனுடைய அமைப்பு இங்கிருந்து சனியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே மாதிரி 11ஆம் பார்வை, அதாவது 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி அவருடைய 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது, 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடியது, இதுவும் ஒரு நன்மையான அமைப்பு. அப்போது இந்த இடத்துல வந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்போ 7, 9, 11ஆம் பார்வையை எதிர்வரும் 3/6/2026 பின்னால் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். அது வரைக்கும் இந்த வக்கர குரு வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை தந்துட்டு இருப்பான். ஒரு 3 மாதம் வந்து இடையில வந்து கொஞ்சம் கெடுதலை கொடுப்பான். அப்போ இந்த இடத்துல வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு குரு இருக்கக்கூடிய அமைப்பில் வேறு கிரகங்கள் உங்களுடைய ராசியில் அல்லது லக்னத்தில் இந்த ராசி அமைப்பில் வந்து வேறு கிரகங்கள் இருந்தால் பெருசாக பாதிப்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. எப்போவுமே குரு பயிற்சி ஆகி வரும்பொழுது தனித்த குருவாக இருக்கும் பொழுது கடுமையை தரக்கூடியவனாக இருப்பான். அந்த குருவோடு வேறு கிரகங்கள் சேரும் பொழுது அந்த கடுமையை குறைத்துக் கொள்வான். உங்களுக்கு அட்டமாதிபதியாகவும் இருக்காது. இப்போ அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 உட்காரும்போது குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இடமாற்றம் பிரச்சனை, செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் பிரச்சனை, கல்வியில் பிரச்சனை, தூக்கத்தில் கூட பிரச்சனை. இப்போ இத்தனை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் தனித்த குருவாக இருக்கும்போது இப்போ வக்கரமாகிறார். 11ஆம் மாதம், 12ஆம் மாதம், 1, 2, 3 இந்த 5 மாதம் வந்து ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய குருவாக இருப்பார். அப்புறம் வந்து அந்த குரு பாஸ் ஆகி இந்த கடகராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய குருவாக இருப்பார். 3ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. ஏன்னா சனியை பார்க்குறாரு. உங்களுக்கு பாக்கிய கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது அந்த குரு சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தொழில் ரீதியாக, உங்களுக்கு மூத்தவர்கள் ரீதியாக, படிப்பின் மூலமாக, இதுவரைக்கும் படித்த படிப்புக்கு வேலை டக்குன்னு உடனே கிடைக்கும். பெரிய படிப்பு படிச்சிருக்கு, 3 டிகிரி படிச்சிருக்கார் மாப்பிள்ளை, 3 டிகிரி படிச்சிருக்கார் பொண்ணு, வேலையே கிடைக்கல, டக்குன்னு கிடைச்சிடும். குழந்தை இல்லை, டக்குன்னு கிடைக்கும். அதேமாதிரி வேறு ஏதோ ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த அமைப்பில் வந்து இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மிக ஒரு லாபமான பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவராகிறார். இப்போ இவருடைய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த 2026 உங்களுக்கு நன்மை தரக்கூடிய குரு பயிற்சியாக அமையும். இப்போ சனியினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது குருவனுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் அவர் செலவு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கார். 11 லாபச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு 9, 10 குடையவனாக இருக்கும் பொழுதும் லாபச்சனி என்ற அந்தஸ்தில் உட்காரும்போதும் 10 ராகு இருக்கான். அப்போ 10 ராகு இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கர்மஸ்தானத்தில் மூதாதையர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உட்கார்றது ஏதோ ஒரு கர்மகாரியங்களை செய்வதற்கு கடமைப்பட்டவன். எப்பவுமே 10 வந்து